ஒரு ஊரில் ராமு என்னும் பால் வியாபாரி இருந்தார். அவர் தினமும் பாலை ஊர் ஊராக கொன்று விற்பனை செய்வார். அவர் பாலில் தண்ணீர் கலந்து விற்பதை ஒரு வழக்கமாக வைத்திருந்தார். அதனால் மக்கள் முதலில் வாங்க ஆரம்பித்தார்கள். பிறகு தண்ணீர் கலக்கும் செய்தி தெரிந்தவுடன் பால் வாங்குவதை நிறுத்த ஆரம்பித்தார்கள். இதனால் ராமுவின் பால் வியாபாரம் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பித்தது. எனவே ராமு கவலையாக வேறு என்ன வியாபாரம் செய்யலாம் என்று யோசித்தார். வண்ண வண்ண தொப்பிகளை வாங்கி வியாபாரம் செய்ய முடிவு செய்தார். ஒரு நாள் அவர் கூடை நிறைய தொப்பிகளை எடுத்துக்கொண்டு வியாபாரத்திற்கு கிளம்பினார். வெகு தூரம் நடந்ததால் இளைப்பாறுவதற்காக ஒரு மரத்தடியில் தொப்பி கூடையை வைத்துவிட்டு சற்று கண்மூடி உறங்கலானார். அப்போது குரங்குகள் நிறைய வந்து அவருடைய தொப்பிகளை எடுத்துக்கொண்டு மரத்தின் மேல் ஓடிவிட்டன. சிறிது நேரம் கழித்து கண் முழித்து பார்த்த ராமு, ஐயோ, என் தொப்பிகளை காணோமே என்று பார்த்தார். அப்போது குரங்குகள் தொப்பிகளை வைத்து விளையாடி கொண்டும் சில தொப்பிகளை கிழித்து கீழே விட்டு எறிந்தன. குரங்குகளை விரட்டுவதற்காக ராமு கையை ஓங்கினார். குரங்குகளும் அவரை பார்த்து கையை ஓங்கின. தொப்பிகளை வாங்க ஒரு ஐடியா கிடைத்தது. தொப்பியை எப்படி வாங்குவது என்று யோசித்த வியாபாரி தன் தலையில் இருந்த தொப்பியை எடுத்து கீழே போட்டார். அதை பார்த்த குரங்குகள் அனைத்தும் தன் தலையில் இருந்த தொப்பிகளை எடுத்து கீழே எறிந்தன. அவற்றை எடுத்துக்கொண்டு வியாபாரி சோகமாக வீடு திரும்பினார். நான் பாலில் தண்ணீர் கலந்து சம்பாதித்த பணம் அனைத்தும் இப்படி வீணாகிவிட்டதே என்று எண்ணி எஞ்சிய தொப்பிகளை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்றார். குழந்தைகளே, நாம் யாரையும் ஏமாற்றக்கூடாது. உழைத்து நேர்மையாக சம்பாதிக்க வேண்டும்.